அனைவருக்கும் வணக்கம். ஒருமுறை இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது நமது மகாத்மா காந்தியை பார்த்து பிரிட்டிஷ் அரசாங்க அதிகாரி ஒருத்தர் சொல்கிறாரு, இப்படி ஒரு பலவீனமான நலிவுற்ற ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு 4 முழம் வேஷ்டியை கட்டிக்கிட்டு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தையே எதிர்த்து போராடலாங்கிற தைரியம் உனக்கு வந்திருக்கே எப்படி அப்படின்னு கோபமாகவும் நக்கலாகவும் நையாண்டியாகவும் கேள்வி கேட்குறாரு. அப்போ நம்ம மகாத்மா காந்தி அமைதியாக சிரிச்சுக்கிட்டே சொல்வார், எண்ணத்தில் தூய்மையும் என் பக்கம் நியாயமும் உண்மையும் இருக்கும்போது எனக்கு பயமெல்லாம் கிடையாது அப்படின்னு தைரியமாக சொல்கிறார். அதன் பின்னாடி 1947 வருஷம் சுதந்திரம் நமது நாட்டுக்கு கிடைத்துருச்சு. அதன் பிறகு அந்த ஆசிரமத்தில் நம்முடைய மகாத்மா காந்தி இருக்காங்க. அந்த சமயத்தில் ஏற்கனவே நம்ம காந்தியை பார்த்து கேள்வி கேட்டாரே அதே அதிகாரி இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, பணி ஓய்வு பெற்று அந்த ஆசிரமத்தில் காந்தியை பார்க்க வர்றாரு. அங்கே ரொம்ப அமைதியான சூழல், அமைதியாக இருக்காங்க. அந்த இடத்துக்கு போகிறாரு. அங்கே போய் அவரை பார்த்து பணிஞ்சு கைகட்டிட்டு பேசுகிறாரு. உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, பணம் இல்லை, படை இல்லை, ஆயுதம் இல்லை, ஆனாலும் உலகமே நீங்கள் சொல்கிறத கேட்குதே, உங்களை திரும்பி பார்க்குதே எப்படி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் இவர் சொல்லுவார், காந்தி சிரிச்சுக்கிட்டேவும், எண்ணங்கள் தான் வாழ்க்கையின் யதார்த்தத்தை உருவாக்குது. யார்கிட்ட உண்மை இருக்கோ, இரக்கமோ, சேவை செய்யணுங்கிற ஆசையும் இருக்கோ, அவனை நோக்கி உலகம் தானே வரும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் சொல்கிறாரு, உண்மைதான், உங்களை தேடி வந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் கட்டாயத்தால் வந்தவங்க இல்லை, உங்களோட நல்ல எண்ணங்களால், உங்களோட நற்செயல்களால் வந்திருக்காங்க, உண்மையால் வந்திருக்காங்க அப்படின்னு அவரே சொல்கிறாரு. உண்மைதான், நம்முடைய எண்ணங்கள் தூய்மையானதா, உண்மையை அடிப்படையாக கொண்டதாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு தனி பலம் கிடைக்கும். நம்மள்ட்ட இரக்கமும் சேவை செய்யணுங்கிற ஆசையும் இருந்துச்சுன்னா போதும், உலகமே நம்ம பக்கம் திரும்பி பார்க்கும், நம்மளை நோக்கி வரும். அது நமக்கு கிடைக்கக்கூடிய பலம். அதை வச்சு நம்ம நல்ல விஷயத்தை, நல்ல விதைகளை நம்ம உருவாக்கணும் அல்லது பரப்பணும். அதைத்தான் எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்கிறது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.